everyone, welcome back to our channel Curly Hair Girl. So இன்னைக்கு வந்து வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா நைகா ஹால் தான். ஸோ நான் ரொம்ப நாள் கழிச்சு ஈவன் ரொம்ப இயர்ஸ் கழிச்சு நான் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் இத்தனை பேக்கேஜ் வந்து நான் நைகா இருந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து செல்ஃப் க்ரூமிங்காக இருக்குது அண்ட் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேனிட்டிக்காக இருக்குது. ஸோ பேசிக்லி என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து நான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் யாராச்சும் நீங்கள் வந்து பிரைடல் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, அஃபோர்டபுளாக பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை வீட்டில் இருந்துலேயே நான் கற்றுக்கணும், எனக்கு வந்து வெளியிலாம் ட்ராவல் பண்ண முடியாது, ஸோ எனக்கு வந்து என்னோட டைம்க்கு ஏற்ற மாதிரி வேணும், இல்லை வந்து எனக்கு ப்ரைவேட்டாக வந்து ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலுமே நம்ம டிஎஸ்கே ஆர்டிஸ்ட்ரியில் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஆல்சோ இது மட்டும் இல்லாமல் நெயில்ஸுமே நீங்கள் வந்து தாராளமாக கற்றுக்கலாம். ஸோ நெயில்ஸுமே நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸும் ஆஃபர் பண்ணுறோம், ஆஃப்லைன் கிளாஸஸும் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு லைக் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது நான் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். அண்ட் இதில் வந்து செல்ஃப் க்ரூமிங்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளோட கிளாஸில் இது வரைக்கும் யாராச்சும் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு செல்ஃப் க்ரூமிங்க்கு வந்து லுக் அண்ட் லேர்ன் மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம டிஎஸ்கே ஆர்டிஸ்ட்ரியில் வந்து செல்ஃப் க்ரூமிங் எடுத்தால் கூட நம்ம ப்ராக்டிஸ்க்கு ப்ராடக்ட்ஸ் நம்மளே கொடுத்துடுறோம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அண்ட் லிஸ்ட் கூட நம்மளுக்கு 15 days ப்ரொஃபஷனல் கிளாஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ லிஸ்ட்டெல்லாம் நம்மளுமே உங்களுக்கு உங்களோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸும் ரெஃபர் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் பற்றி எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே நான் நம்பரும் கொடுக்குறேன். ஆல்சோ நான் வந்து கீழே ஸ்க்ரோலிங்லேயும் போடுறேன். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர் வாட்ஸ்அப் பண்ணி ஈவன் இன்ஸ்டாவில் கூட நீங்கள் என்கொயரி கேட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு குட்டி பாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஆக்சுவலி நான் வந்து தனித்தனியாக போட்டிருந்தேன். இன்னுமே 2-3 பாக்ஸஸ் வர வேண்டியது இருக்குது. பட் சரி ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வீடியோஸ் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா த ப்ரோ எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ இது காம்பேக்டாகவும் இருக்குது. ஆல்சோ எனக்கு வந்து என்னென்னா ஷேட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதுதான் இதோட பேக்கேஜிங், நீட்டாக தான் வந்துருந்தது. ஆக்சுவலி இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு அந்த ஷீட் கொடுப்பாங்களா, அதை நான் எடுத்துட்டேன். பிகாஸ் ப்ராடக்ட்லாம் வந்து சேஃபாக வந்திருக்கேன். ஏன்னா பாக்ஸஸ் கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆன மாதிரி இருந்தனால எடுத்து பார்க்கறதுக்காக எடுத்திருந்தேன். ஸோ இதில் வந்து ஷேட்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஷேட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லைக் வந்து பிளாக் அண்ட் ப்ரௌன்ஸ்லேயே வந்து 2 types ஆஃப் ப்ரௌன்ஸ் அண்ட் கிரேஷ் இந்த மாதிரி எனக்கு இருந்ததுனால எனக்கு ஈஸியாக அண்ட் கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. ஆல்சோ இதில் வந்து க்யூட்டாக நம்மளுக்கு வந்து ஐப்ரோ ப்ரஷஸ்மே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதில் வந்து நம்ம சிங்கிள் கலராக வாங்குறது இத்தனை கலர்ஸ் இருக்கு. ஸோ பிரைடல் நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பர்சன்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு எப்படி வேணா ஐப்ரோஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது எனக்கு ஓகே, பார்த்து சும்மா ட்ரை பண்ணலாம். இஃப் அது ஒர்க் ஆச்சுன்னா நம்ம பிரைட் மேலே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா செல்ஃப் க்ரூமிங்க்கு நம்ம இல்லைனா செல்ஃபாக போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பிராண்ட் ட்ரை பண்ணேன். ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாதான் தெரியும். யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மேக்கப் ஃபிக்சர். ஸோ இது என்ன பிராண்ட் அப்படின்னா AYA அப்படின்னு இருக்கு. மேக்கப் ஃபிக்சர் அல்ட்ரா ஹெச்டி அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் நான் பிரிக்க கூட இல்லை. ஸோ இந்த வீடியோவில் தான் நான் வந்து பிரிக்கவே போகிறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இதுவுமே வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பிகாஸ் இப்போ வந்து நம்ம செல்ஃப் க்ரூமிங் கிளாஸஸ் போயிட்டு இருக்குன்றதுனால கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நான் அதுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ பேக்கேஜிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் லைக் இப்படிதான் இருக்கு. இது பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரீமியமா இருக்கு. பட் இது எப்படி ஒர்க் ஆகும் என்ன மாதிரி நமக்கு தெரியல, யூஸ் பண்ணா மட்டும்தான் தெரியும். ஸோ நான் கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூஸும் ஷேர் பண்றேன். அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 249 அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் சேம் 249. ஸோ இது ரெண்டுமே 249 அண்ட் 249. இந்த சின்ன பாக்ஸ்ல இது 2 ப்ராடக்ட் தான் இருந்துச்சு. ஸோ இதுலயே போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸ் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பெரிய பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் வந்து போட்டது வந்து செல்ஃப் க்ரூமிங்க்கு என்னென்ன தேவை, ஏன்னா இந்த கிளாஸில் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸும் கொடுக்குறோம்னு சொல்லியாச்சு அப்படிங்கிறதுனால நிறைய ஒரு நார்மல் பட்ஜெட்டில் வந்து ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி வந்து நான் நிறைய வாட்டி நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் இந்த பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் பற்றி. ஸோ இது சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர். இதில் மட்டும் காம்ப்ரமைஸே வேணாம், எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஒன்று போட்டு வச்சிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மட்ச் ப்ரூஃப் காஜல். பட் இது நான் வந்து லைக் லாங் ஸ்டே இருக்கும் பிரைடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஒரு செல்ஃப் க்ரூமிங்கோ இல்லை டெய்லி வேர்க்கோ கண்டிப்பாக இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட லாங் லாஸ்டிங் மேக்கப் ஃபிக்சர். ஸோ ஒரு நார்மலாக ஒரு கெஸ்ட் மேக்கப் அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன இடத்துக்கு போகும்போது இந்த ஃபிக்சர் உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். வேறஸ் பிரைடல் பர்பஸ்க்கு இந்த பாக்ஸில் இருக்கிறது எதுவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதுவும் நான் சொல்றது லைக் கெஸ்ட் மேக்கப் செல்ஃப் க்ரூமிங் அதுக்காக ஒரு ப்ராடக்ட் நான் சொன்னது ப்ளூ ஹெவன்ல இருந்து.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 காம்பேக்ட் எடுத்திருக்கேன் ஃப்ரம் மெபிலின் நியூயார்க்கோட ஃபிட்மியோட 2 காம்பேக்ட் நான் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட பிளிங்க் மேட் மெட்டாலிக் ஐ ஷேடோ பேலட். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 12 கலர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தேன். ஸோ ஓகே, கொஞ்சம் சிம்பிளா. அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நியூட் ப்ரௌன்ல வருது. ஸோ அதனால எனக்கு இது வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் இது வந்து நம்ம வாங்கணும்னா சட்டில் கலர்ஸ், மோஸ்ட்லி செல்ஃப் க்ரூமிங் இல்லை கெஸ்ட் மேக்கப் எல்லாம் போடுறோம் அப்படின்னா ரொம்ப சட்டிலான கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால இது பார்க்க எனக்கு வந்து கொஞ்சம் சட்டிலா இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து இந்த ஒரு பேலட் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பிக்மெண்ட் நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். ஸோ பிக்மெண்ட் பொறுத்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிலாம் கேட்டிங்கன்னா சூப்பரா இருக்கு அப்படின்ற அளவுக்குலாம் கிடையாது. பட் அந்த மணி, அந்த ஒரு கொடுத்த மணிக்கு வந்து வர்த்தபிளா தான் இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி மட்டமா இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியல. நம்ம கொடுக்குற அந்த பிரைஸ்க்கு ஓரளவுக்கு வர்த்தபிளா இருக்கு. பிகாஸ் இது வந்து 250 தான். 250க்கு 12 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ பிக்மெண்ட்டுமே வந்து ரொம்ப மோசமாலாம் கிடையாது. லைக் அதோட ஒர்க் அது பண்ணுது. பட் இதெல்லாம் வந்து ஸ்டே இருக்கும். லைக் அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு சொல்ல முடியல. ஒரு நார்மல் கெஸ்ட் மேக்கப்க்கு இது தாராளமா போதும் அப்படிங்கறதுனால இது ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஃபிட்மில வந்து ஒரு மினி ஃபவுண்டேஷன் வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பிரைமர் வந்து பாத்தீங்கன்னா எலைட் 18 அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து பேஸ் பிரைமர் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வாங்கியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும் இதோட ஒர்க்மே எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நான் ரொம்ப லைக் சும்மா பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா வந்து இந்த சான்ஃபியோட இன்விசிபிள் சன்ஸ்கிரீன். இது என்னன்னா, நான் ஆல்ரெடி சான்ஃபி பிராண்ட்ல வந்து எனக்கு சன்ஸ்கிரீன் செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அண்ட் பழைய வீடியோல காமிச்சிருப்பேன் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. மேபி இது அவங்க நியூவா லான்ச் பண்ணிருக்காங்களா இல்ல நான் இது வரைக்கும் பார்க்கலையா அப்படின்னு தெரியல. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். இது எப்படி ஒர்க் ஆகுது இல்லை அப்படிங்கறது யூஸ் பண்ணா மட்டும்தான் தெரியும். ஸோ சீல் ஆயிடுச்சு. ஸோ ஸ்மெல்லுமே நம்மளால பார்க்க முடியாது. நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். ஸோ இந்த பாக்ஸ்ல கம்ப்ளீட்டா இருந்த ப்ராடக்ட் எல்லாமே சொல்லியாச்சு. நான் அப்படியே லைனா வந்து ப்ரைஸும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ பான்ஸோடது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிராம் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 50 ml அண்ட் இதோட பிரைஸ் வந்து 130. நெக்ஸ்ட் இந்த சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜெல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன். ஸோ இது வந்து 30 கிராம்ஸ் வருது. பிரைஸ் வந்து 299. நெக்ஸ்ட் மெபிலின் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா 329 அண்ட் இதோட ml வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் ml வந்து 18 ml. நெக்ஸ்ட் இந்த ப்ளூ ஹெவனோட இந்த ஒரு ஐஷேடோ பேலட் வந்து 250. நெக்ஸ்ட் இந்த ஃபிட்மி காம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா 269 அண்ட் ஈச் 6 கிராம்ஸ். நெக்ஸ்ட் இந்த மேக்கப் ஃபிக்சர் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து 190 அண்ட் இதோட ml வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் 50 ml நினைக்கிறேன். ஏன்னா மினி பேக் மட்டும் தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்டா ml நம்மளுக்கு தெரியல. ஸோ இது வந்து லைக் ஒரு 50 ml இருக்கும். அண்ட் இந்த எலைட் 18ஓட பிரைமர் வந்து பாத்தீங்கன்னா 10 ml டோட்டல் அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 135. அண்ட் இந்த ப்ளூ ஹெவனோட காஜல் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் 90 rupees அண்ட் இதுல வந்து 0.30 கிராம். ஸோ இதோட கிராம் வைஸ் அவ்வளவுதான் இருக்கு. ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல இருக்கிறத ஓபன் பண்ண போறோம். இந்த பாக்ஸ்ல இருக்கிறது வந்து சும்மா வேனிட்டிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின புது ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ஸோட பிளஷ் ஹைலைட்டர் பேலட். ஸோ இது நான் வந்து யாரை பார்த்து இது வாங்கினேன் அப்படின்னா ஆக்ட்ரஸ் நக்ஷத்ரா இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீடியோல வந்து அவங்க மார்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒரு ரேஞ்ச் வச்சு அவங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதுல அவங்க சொன்னாங்க இந்த மார்ஸ்ல இருந்து எனக்கு இந்த பிளஷ் பேலட் பிடிச்சிருக்கு. பிகாஸ் இது டீசென்டான பிக்மெண்டா இருக்கு, லைக் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் இது வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியுது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. பட் சும்மா நம்ம கையில எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது இது ஒரு நல்ல ப்ராடக்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் இது நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு எக்ஸாக்டா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் க்ரூமிங்காக ஹாஃப் அண்ட் ஹாஃப் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஒரு 24 கலர் கன்சீலர் பேலட் வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம சும்மா வெளியில போறோம் டக்குன்னு போட்டுக்கிறோம் அப்படின்னா டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு பேலட் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாக்மியோட ஐலைனர் ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ அதனால அதுவும் பர்ச்சேஸ் போட்டிருக்கேன். அண்ட் இந்த 2 ப்ராடக்ட்மே வந்து புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட்ல இருந்து பேக் இட் அவே
டிரான்ஸ்லூசன்ட் லூஸ் பவுடர் இது. ஸோ இது வந்து சுகர்ல தான் மோஸ்ட்லி வந்து சுகர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இது நான் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணாதான் இதோட லைக் ஒர்க்குமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். வெதர் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நல்லா இருக்கா இல்ல வந்து நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த் இல்லையா அப்படின்னு. பிகாஸ் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 329. ஸோ யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்ற வெதர் இது நல்லா இருக்கா இல்லையா வாங்கலாமா அப்படின்ட்டு. அண்ட் வந்து ரீகோடோட காஜல். ஸோ ஆக்சுவலி எனக்கு இது பேக்கேஜிங் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இதோட யூசேஜ் வந்து எனக்கு லைக் நான் நினைச்சேன் ரிவ்யூலாம் படிச்சது ரொம்ப ஸ்டே இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அப்படி வந்து சூப்பர்னு சொல்ற அளவுக்கு எனக்கு ஸ்டே ஆகல. பிகாஸ் மார்னிங் வச்சிருந்தேன் இது மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டேன். மார்னிங் நான் போட்டேன் பட் எனக்கு அது அவ்வளவா ஸ்டே இல்லை. லைக் ரொம்ப இதுல ஆக்சுவலி 12 hours ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி இங்க வந்து அவங்க கொடுத்துருக்காங்க லாஸ்ட் அப் டு 12 hours அப்படின்ட்டு அண்ட் சூட்டபிள் ஃபார் வாட்டர் லைன் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி வாட்டர் லைன்ல போட்டோன்னே எரியற காஜல் இப்போ ரீசெண்டா எதுவுமே கிடையாது. எதுவும் எல்லாமே வந்து ஆக்சுவலி நமக்கு வாட்டர் லைன்ல போட்டா எரியறது அந்த மாதிரி ஃபீலிங்லாம் கொடுக்கறது இல்லை. பட் இது வந்து 12 hours ஸ்டே அப்படின்னா டெஃபினட்டா நல்ல இல்லை. எனக்கு அது செட் ஆகலையா அப்படின்னு தெரியல. நான் யூஸ் பண்ணவே நான் இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணேன். இது எனக்கு ஸ்டே இல்லை. மேபி நான் யூஸ் பண்ணிட்டு இன்கேஸ் என்னோட இந்த ஒரு ஃபீலிங் மாறுச்சு அப்படின்னா டெஃபினட்டா எம்டி பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் அவ்வளவுதான் இந்த நம்ம நைக்கா ஹால்ல வாங்கின எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இதோட ப்ரைஸஸ் வந்து நான் குயிக்கா உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பிளஷ் பேலட்டோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளஷ் பேலட்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இது 400 வருது. அண்ட் இந்த கன்சீலர் பேலட்டோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 500 அந்த மாதிரி வருது. அண்ட் இந்த காஜலோட ப்ரைஸ் வந்து 150. அண்ட் இந்த ஒரு சாரி இது வந்து ஐலைனர்ஸ். அந்த ஐலைனருக்கு வந்து 150 ரேஞ்ச் வருது. அண்ட் இது வந்து லைக் 149. ஸோ இது அண்ட் இது நான் சொன்ன மாதிரி 329. ஸோ அண்ட் தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கும் பிடிக்கும் இல்லை வந்து நானும் புதுசாக ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் நிறைய இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் கற்றுக்கணும். அது 15 days ப்ரொஃபஷனல் கிளாஸாக இருக்கட்டும் இல்லை செல்ஃப் க்ரூமிங் கிளாஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் என்கொயரி பண்ணலாம். ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் இல்லை எனக்கு வந்து மேக்கப்பே புக் பண்ணணும் ஸோ அதை எப்படி புக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் புக்கும் பண்ணிக்கலாம். ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊராக இருந்தாலுமே நம்ம வந்து உங்கள் ஊர்லேயே வந்து உங்களுக்கு மேக்கப் போட்டு விடுவோம். அதெல்லாம் நோ இஷ்யூஸ். ஸோ நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பர்ஸ் அண்ட் நான் இன்ஸ்டா பேஜஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறேன். அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆல்சோ நீங்கள் வந்து நம்பருக்கு காலும் பண்ணலாம் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ.